வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்த்தோம்னா, சுபத்ரா வீட்ல பந்தக்கால் நடுறாங்க. ஒரு வழியா பந்தக்கால் ஃபங்க்ஷனுக்கு நம்ம இசை வர்ஷினிய அலங்கரிச்சு விட்டுறாங்க. நீ கண்டிப்பா தைரியமா இரு. உங்க கழுத்துல தாலி கட்ட போறது ராகவ் தான். நீ அதனால கவலைப்படாத அக்கா. எப்படிக்கா என் மடியில கனத்தை வச்சுட்டு நான் எப்படி பயப்படாம இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம இசை தைரியம் சொல்லி அசோக் கிட்ட போய் நின்று பந்தக்கால் ஃபங்க்ஷனை முடிச்சுறாங்க. நம்ம வர்ஷினி ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அசோக்குக்கு பேரில் டவுட் வருது. இவன் எதுக்காக இப்போ ஃபோனை பேசுகிறான்? அதான் இவனுக்கு பேச்சில் பதட்டம் தெரியுது. இவன் உண்மையாட்டே அசோக்குமார் இல்லை போலுக்கு அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்குறாங்க நம்ம இசை. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா உண்மையான அசோக்குமாரை நம்ம சுபத்ரா கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறாங்க. இதுதான் உங்கள் அசோக்குமார், இதெல்லாம் ஸ்ரீஜா பித்தலாட்டக்காரியின் நாடகம், இவன் போலி அசோக்குமார் அப்படின்னு அவனுக்கு முகத்திரையை கிழிச்சு எறிகிறாங்க நம்ம இசை. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க. கரெக்டாக நம்ம வர்ஷினி அபாசன் பண்ணாமல் டாக்டர் வீக்காக இருக்காங்க அப்படின்னு விட்டுறாங்க. இங்கே எதுக்காக இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போனீங்க? உனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண அப்படின்னு கேட்க நேரம், கவலைப்படாதுங்க, உங்கள் தங்கச்சிக்கு அபாசன் பண்ணலை, அவள் வீக்காக இருக்கனால நாங்கள் பண்ணலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி, இவளுக்கு பண்ண வேண்டாம், நான் இவளை பார்த்துக்கிடுவேன் டாக்டர். இனி ஒவ்வொரு மாதமும் இவளை நான் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வர்றது என்னோட கடமை அப்படின்னு இசை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சுபத்ரா பந்தக்கால் ஃபங்க்ஷன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருக்குது அப்படின்னு தடபுடலாக ஏற்பாடுகள் நடக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வர்ஷினி, நீ கவலைப்படாத, நான் உன்னையும் உன் வயிற்றில் இருக்க குழந்தைய நான் ராகவ்கிட்ட முறைப்படி சேர்ப்பேன், அது என்னோட பொறுப்பு, நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு நீ இருக்கக்கூடாது, நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வர்ஷினியை சமாதானப்படுத்தி ஒரு வழியாக பந்தக்கால் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வர்ஷினியை ரெடி பண்ணுறாங்க. சுபத்ரா கொடுத்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம வர்ஷினியும் அசோக் பக்கத்தில் நின்று பந்தக்கால் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்குது. ஐயர் சொன்ன மாதிரி எல்லாமே சரியாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பந்தக்கால் ஃபங்க்ஷன் முடிஞ்சாச்சு. இனி மாப்பிள்ளையும் பொண்ணும் பந்தக்கால் கிட்ட கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம வர்ஷினிக்கு குழந்தை வயிற்றில் இருக்கனால கீழே விழுந்து எழுந்து வேலைப்பாடெல்லாம் பார்க்கக்கூடாது, பிள்ளையை சேஃபாக பார்க்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குது. அதனால் வர்ஷினியை தடுக்கிறாங்க. இசை, நீ கீழே விழுந்து கும்பிடண்டா அப்படின்னு தடுக்க நேரம், எதுக்காக இப்படி சொல்ல அப்படின்னு சொல்ல நேரம், இல்லை அவள் ஏற்கனவே அடிக்கடி வாந்தி அப்படின்னு எல்லாம் இருந்தில்ல, அதனால தான் நான் அப்படி சொல்லுறேன் அப்படி சொன்னால், சரி அதுவும் சரிதான், நீ நின்றுட்டே சாமி கும்பிட்டா போதும் வர்ஷினி அப்படின்னு ஒரு கட்டத்தில் மட்டும் சுபத்ரா சொல்லுறாங்க. ஆனால் நம்ம ஸ்ரீஜாவுக்கு எதுக்காக இவ வர்ஷினியை கீழே விழுந்து கும்பிடக்கூடாதுன்னு இந்த இசை சொன்னால் என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா போலி அசோக்குமாருக்கு ஃபோனில் டார்ச்சர் வருது. அதோட அவர் ஃபோன் பேச ஓடுறாரு. இந்த சைடு பார்த்துறாங்க நம்ம இசைக்கு, எதுக்காக இப்படி அசோக்கு படப்படுத்திட்டு ஓடுறான், என்ன விஷயம்னு தெரியலை, உண்மையாட்ட இவன் அசோக் இல்லை போலுக்கு அப்படின்னு டவுட்டு நம்ம இசையின் கண் பார்வையில் தென்பட்டுடுது. இசை தோலைச்சி நொங்கு எடுத்து ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா உண்மையான அசோக்குமாரை யாரோ இங்கே அசோக்குமார் வரதா தெரிஞ்சு சுபத்ரா அத்தைக்கு முகம் தெரியாதனால ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்காங்க. உண்மையான அசோக்குமார் இவர் தான் அப்படின்னு சட்டையை பிடிச்சி இழுத்து இந்த அசோக்கை வெளியே தள்ளி அந்த அசோக்கை கூட்டி வீட்டுக்கு சுபத்ரா கிட்ட கொண்டு சேர்க்குறாங்கங்க இசை.